ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி சுகம்? நான் நல்ல சுகம், நீங்களும் நல்ல சுகமாக இருக்கணும்னு சொல்லி இறைவனை பிரார்த்தனை செய்து கொண்டு இன்றைக்கு நாங்கள் விஎஸ் விளாக்கில் பேசிக்கிறது ஒவ்வொரு பகுதியாக டெய்லரிங் கிளாஸ் பார்த்து கொண்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறது அதாவது சீம் லைன், பிளேன் சீம் லைன் தான் பார்க்க போகிறோம். இந்த பிளேன் சீமை நாங்கள் எப்படி தைக்கிறது என்று சொல்லித்தான் நாங்கள் பார்க்க போகிறோம். நிறைய பேருக்கு இதெல்லாம் குழப்பங்கள் இருக்கும். சீமெண்டா என்று சொல்லி நான் முதலே உங்களுக்கு விளக்கம் எல்லாம் சொல்லியிருக்கிறேன். இப்போ அந்த சீம் தான் நாங்கள், அதாவது சீம் லைன் நாங்கள் தைக்க போகிறோம். அதுக்கு நாங்கள் எப்படி நாங்கள் தைக்கணும்னு சொல்லித்தான் இதில் பார்க்க போகிறோம். என்னுடைய இந்த பிஎஸ் பிளாக்குக்கு இப்போ புதிதாக வரீங்கன்னா தயவு செய்து லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு தேவையான பொருட்களை பார்ப்போம்னா 10ஆம் நம்பர் ஊசி நான் எடுத்திருக்கிறேன். இந்த நூல் கடைசியில் நான் நோட் போட்டிருக்கிறேன். அதுக்கு பிறகு நாங்கள் இந்த 2 துணியை நாங்கள் ஒன்றாக சேர்த்து தைக்க போகிறோம். இது நாங்கள் எப்படி இதில் சீம் லைன் எடுக்க போகிறோம்னு பார்க்க போகிறோம். அதாவது பிளேன் சீம். இது நாங்கள் எல்லா உடுப்புகளையுமே நீங்கள் பார்க்கலாம். இந்த சீம் லைனை இது கட்டாயமாக எங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். சீம் லைன் ஏண்டா என்ன, சீம் ஏண்டா என்னன்னு சொல்லி தெரிஞ்சிருந்தால் தான் எங்களுக்கு, அதாவது நாங்கள் சீமில் இருந்து நாங்கள் அரைஞ்சி நாங்கள் விட வேணுமெண்டா நீங்கள் அதுக்கேற்றப்போல் நீங்கள் இந்த சீம் லைனை நீங்கள் விட வேணும். அதாவது இப்போ பாருங்கள், நான் இதில் மார்க் பண்ண போகிறேன். மார்க் பண்ணி போட்டு நாங்கள் இந்த சீம் லைனை நாங்கள் கீறி போட்டு, அதாவது அந்த அரைஞ்சி விட்டு தான் நாங்கள் இந்த சீம் லைன் எடுப்போம். அதாவது இந்த அரைஞ்சிக்கு வெளியில் வர்றது சீமெண்ட் சொல்லுவோம். அதாவது இந்த லைனை நாங்கள் கீறது சீம் லைன், அதாவது சீமெண்டது இந்த அதாவது நாங்கள் அதை அரைஞ்சி விடுற அதைத்தான் நாங்கள் சீமெண்ட் சொல்லுவோம். எல்லா உடுப்புகளுக்குமே நாங்கள் இப்படி தான் தைப்போம். அதாவது அரைஞ்சி நாங்கள் விட்டு தான் நாங்கள் தைப்போம். அந்த விடுறதை தான் நாங்கள் சீமெண்ட் சொல்லுவோம். இந்த இடைக்க அந்த அரைஞ்சி, அதில் அரைஞ்சி நாங்கள் விடுறது எல்லா உடுப்புகளுக்குமே நாங்கள் இது விடுவோம், இந்த அரைஞ்சி. இப்போ நாங்கள் தைக்க எல்லா உடுப்புகளுக்குமே விட்டு அதுதான் அந்த சீமை விட்டு தான் நாங்கள் தைப்போம். இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேணும் கட்டாயமாக. அதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு நான் இது சின்ன வீடியோவாகத்தான் இது எடுக்க போகிறேன். இதில் நாங்கள் இப்போ அதாவது ஸ்டிச் பண்ணணும். உங்கள்ட்ட மிஷின் இருக்கிறாக்க நீங்கள் மிஷினில் ஸ்டிச் பண்ணலாம். நான் இதில் கையாலாம் ஸ்டிச் பண்ணி காட்ட போகிறேன். ஏன்னா சில பேர்கிட்ட மிஷின் இருக்காது. அப்போ அப்படி இருக்க அவர்கள் கையாலேயே தைச்சு நீங்கள் தண்டலாம். இதில் பாருங்க, நான் இப்போ பேக் ஸ்டிச் தான் நான் போட போகிறேன். பேக் ஸ்டிச் உங்களுக்கு நான் முதலே போட்டு காட்டியிருக்கிறேன் முதல் கிளாஸில். அதாவது பேசிக்காக நாங்கள் தொடங்கிக்க நான் போட்டு காட்டியிருக்கிறேன் பேக் ஸ்டிச். இப்போ நாங்கள் அந்த பேக் ஸ்டிச்சை நாங்கள் இதில் நான் தொடர்ந்து போட்டுக்கொண்டு போகணும். அதாவது பேக் ஸ்டிச்ன்றது பின்னுக்கும் முன்னுக்கும் தையல் வரும். அதாவது நாங்கள் முன்னுக்கு ஊசியை, அதாவது இந்த நீரில் கொடுத்து நாங்கள் பின்பக்கத்தால் எடுத்து திரும்பவும் அதாவது நாங்கள் குத்தினதுக்கு முன்னுக்காக வரும். அதான் ஃப்ரெண்ட்ஸ் பேக் ஸ்டிச்ன்னு சொல்லுவாங்க. அதாவது பின்னுக்கும் முன்னுக்கும் வரும். இதில் பாருங்க, பின்னுக்கும் முன்னுக்கும் தான் நான் குத்தி எடுக்கிறேன். அதாவது குத்தின இடத்துலேருந்து திரும்ப முன்னுக்கு வரும். மிகவும் நீட்டாக சின்னதாக போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இதில் பெருசாக போடாதீங்க. மிஷினில் நாங்கள் தைக்க எப்படி வருமோ அதே மாதிரி தான் இதில் வரப்போகுது. பின்னுக்கும் முன்னுக்கும் ஒரே மாதிரி தான் வரப்போகுது. நீங்கள் நீட்டாக கையால் நீங்கள் கையால் தைக்கலாம். மிஷினில் தைக்கிற நீங்கள் மிஷின் இருந்தால் நீங்கள் மிஷினில் தைக்கலாம். நான் உங்களுக்கு இப்போ மிஷினில் தைக்காமல் நான் கையாலே தைச்சு காட்டுறேன். என்றால் இப்போ மிஷின் இல்லாதாக்கள் கையாலாம் தைக்க வேணும். அப்போ கையாலே தைச்சு பழகுங்கள். அதாவது தொடர்ந்து நாங்கள் தைச்சிட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தைச்சு முடியுது. தைச்சு முடியக்க நான் நீ பின்னுக்கு நூலை கொண்டு போய், அதாவது நீடியில் நான் குத்தி பின்னுக்கு நூலை கொண்டு போகணும். கொண்டு போய் நான் பின்னுக்கு நாட் போட்டு விடணும். மிகவும் ஈஸியாக நீங்கள் இதை தைக்கலாம். கையாலையும் தைக்கலாம், மிஷினாலையும் தைக்கலாம். இப்போ நாங்கள் தைச்சு முடிஞ்சது. தைச்சு முடிஞ்ச அப்புறம் இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு. இப்படித்தான் இருக்கும். அதாவது நாங்கள் தைச்சது இப்படித்தான் இருக்கும். அதாவது வெளிப்பக்கத்தை பார்த்தா இப்படித்தான் இருக்கும்.
உள்பக்கம் அதாவது இது இது வந்து வெளிப்பக்கத்துக்கு வரும், இது உள்பக்கத்துக்கு. எங்கிட்ட உடுப்புகளுக்கு உள்ளுக்கும் இது இருக்கும். இதில் இப்படி பாருங்க, எல்லோரும் நீட்டாக நான் தைச்சிருக்கேன். அதில் வந்து 1/2 இன்ச்சு நாங்கள் விட்டு தைச்சிருக்கிறோம். இதைத்தான் நாங்கள் சீமெண்ட் சொல்லுவோம். மிகவும் நீட்டாக தைச்சிருக்கிறேன். நீங்களும் இதே மாதிரி தையுங்க ஃப்ரெண்ட்ஸ். தைச்சிட்டு இது வந்து நாங்கள் எல்லாத்துக்குமே தைக்கலாம். எல்லா உடுப்புகளுமே நீங்கள் பார்க்கலாம். அதாவது பேசிக்கு நாங்கள் தைக்கிறது, அதாவது தலகடி உரையிலேருந்து எல்லாத்துலேயுமே நீங்கள் பார்க்கலாம் தையலை. இதில் நீங்கள் எழுதி விடுங்கள், அதாவது பிளேன் சீமெண்ட் சொல்லி எழுதி விடுங்கள். நாங்கள் இனி எங்களை நோட் காப்பியில் நாங்கள் பின் பண்ணி வைப்போம். இது வந்து நாங்கள் பேசிக்லேருந்து இந்த எல்லாமே தைச்சி நாங்கள் இதெல்லாம் பின் பண்ணி கொண்டு போகிறோம். நீங்களும் இதே மாதிரி பின் பண்ணி வையுங்க ஃப்ரெண்ட்ஸ். இதில் நீங்கள் கீழுக்கு எழுதி விடுங்கள், நீங்கள் என்னென்னத்துக்கு இதை பாவிப்பீங்கன்னு சொல்லி. அதாவது இந்த சீமெண்ட், அது பிளேன் சீமெண்ட், அது நாங்கள் எல்லா உடுப்புகள்லையுமே நாங்கள் பார்க்கலாம் இந்த பிளேன் சீம் தைக்கிறது. அதே நேரம் வந்து 2 துணியை நாங்கள் சேர்த்து தைக்கிறது அதாவது பிளேன் சீமெண்ட் சொல்லுவோம். அதாவது 2 துணியை ஜாயின் பண்ணுறது. அதில் 1/2 இன்ச்சு நாங்கள் விடுவோம், அதைத்தான் நாங்கள் சீமெண்ட் சொல்லுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இதையும் இதில் எழுதி விடுங்க நோட்ஸாக. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய். தொடர்ந்து என்னுடைய வீடியோவுக்கு சப்போர்ட் தாருங்கள். அது மட்டும் இல்லை, உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அது ஒரு வகையில் எனக்கு சப்போர்ட்டாக இருக்குமென்று சொல்லிக்கொண்டு தொடர்ந்து வாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, பாய்.